ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 3 பைசா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 1971ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட 3 பைசா நாணயம். வருடத்திற்கு கீழே எந்தவித குறியீடும் இல்லை. இந்த நாணயம் தற்சமயம் புழக்கத்தில் இல்லாத நாணயம் என்றாலும் இது போன்ற நாணயங்களுக்கு நாணயங்கள் சேகரிப்பாளர் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. நாணயத்தின் பின்புறம் அசோக முத்திரையுடன் கூடிய நாணயம் இந்தியா என்றும் பாரத் என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த நாணயத்துடைய எடை 1.23 கிராம். உலோகம் அலுமினியம் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். வடிவம் அறுகோண வடிவம், 6 கோணங்களை கொண்ட வடிவம். விட்டம் 21 மில்லிமீட்டர். மின்ட் கல்கட்டா மின்ட் நாணயம். திக்னஸ் 2.0 மில்லிமீட்டர். 3 பைசா நாணயம் 1964 முதல் 1971 வரை புழக்கத்தில் இருந்தன. பின்னர் படிப்படியாக இந்த நாணயம் புழக்கத்திலிருந்து விடுபட்டன. இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் ₹50 வரை விலை போகும். நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், எந்தவித தேய்மானமும் இருக்கக்கூடாது. முதலில் வெளிவந்த நாணயம் எப்படி பளபளப்பாக இருக்குமோ அதே போன்று இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த நாணயம் யுஎன்சி நாணயம் என்று அழைப்பார்கள். யுஎன்சி நாணயங்களுக்கு நல்ல வரவேற்பு உண்டு. அப்படி நல்ல கண்டிஷனில் இருந்தால் அந்த நாணயம் ₹100 வரை விலை போகும். இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன. உங்களிடம் இது போன்ற நாணயங்கள் இருந்தால் coinbazar.com, ebay.com போன்ற வெப்சைட் தளங்களில் இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்யலாம். இது போன்ற நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் தன்வசம் கலெக்ட் பண்ணி வைத்துக் கொள்வார்கள். மற்றும் இது போன்ற நாணயங்களை நாணய ஆல்பம் தயாரிப்பாளர்கள் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். உங்களிடம் இது போன்ற நாணயங்கள் இருந்தால் பிற்காலங்களில் இந்த நாணயங்கள் நல்ல விலைக்கு போகும். ஒவ்வொரு வருடத்திற்கு கீழே எந்த மின்ட் மார்க் உள்ளது என்பதை பொறுத்து தான் அந்த நாணயம் எவ்வளவு விலை போகும் என்று தெரிய வரும். இதுவரை எங்களுடைய சேனலில் ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.